அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளைக்கு ஒரு கேஷுவலான என்னோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இல்லையா. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் டைமே இல்லை. சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை அஃபீஃபா 2-3 நாளாகவே தால்ச்சா போட்டு கொடுமான்னு சொல்லிட்டு இருந்தா. தால்ச்சா பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. எனக்கு ரொம்ப அலுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா காய்கறியும் ஒன்றா அறுத்து போட்டு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் அலுப்புப்படுவேன். பட் அவள் கேட்டுட்டாலேங்கிறதுக்காக செஞ்சாச்சு. ஸோ அஃபீஃபாக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு தால்ச்சாவும் நான் ரெடி பண்ணிவிட்டு கோழியும் இம்தி வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ கோழியும் பொரிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இம்தியும் பார்த்திங்கன்னா ஜும்மா தொழுகிறதுக்கு போயிட்டாங்க. பசங்களும் ஸ்கூல் விட்டு வர சமயமும் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கோழி பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுட சுட தால்ச்சா, சோறு, அப்புறம் கோழி எல்லாம் செம்மையாக சாப்பிட்டாச்சு. அலிப்பு பக்கம் வேலை பார்த்தா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் போல். ஸோ ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு நானும் இம்தி கிளம்பி போயிருந்தோம் குரான் வாங்குறதுக்காக. ஸோ அஃபீஃபா இசான் இங்கே பக்கத்தில் குரான் ஓதுறதுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். அப்புறம் வாசம் ஃபுல்லாக ஒரே நாயாக இருக்கிறதுனால தனியாக பசங்களை அனுப்பி கூட்டிகிட்டு வரத்துக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளும் எல்லா டைமுக்கும் வெளில போய் விட்டு கூட்டிகிட்டு வரத்துக்கும் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அனுப்பாமல் இருந்தேன் ஒரு 3 மந்த்தாக. இப்போ திரும்பி சரி இம்தி நான் போய் விட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால வாங்க போனோம். அவள் எப்போ போனாலும் புதுசு புதுசாக தான் குரான் வாங்கி கொடுக்கணும் இவங்களுக்கு. அப்புறம் 2 பேருக்கு குரான் வாங்கிட்டு வந்தாச்சு. காரைக்காலே பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக தான் இருந்தது. என்ன பொங்கல் வரப்போகுது. காரைக்காலில் பொங்கல் டைம்னாலே கார்னிவல், ஃப்ளார் ஃபெஸ்டிவல் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கம்மி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இருக்க தான் போகுது. கார்னிவலுக்கு காரைக்காலுக்கு வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. காரைக்கால் பைபாஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நிறையா இடத்துல அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ மார்க்கெட்டுக்கு எதுக்குன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் டே ஈவினிங் சிக்கன் பிபிக்யூ வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இம்தி குவைத்லேருந்து வரும்போது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பிபிக்யூ கிரில் ஸ்டாண்ட். சரின்னு சொல்லிட்டு கறி இருக்குல்ல, அடுப்பு கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அங்கே கிலோ கணக்கில் நம்மளுக்கு எவ்வளோ கேஜிஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 2 கிலோ அளவுக்கு அடுப்பு கறி கேட்டிருந்தோம். அவங்க அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் வாங்கியாச்சு. வீட்டில் இருக்கிற திங்ஸை தவிர்த்து மிச்சது எது வெளியில் வாங்கணுமோ, எது மறந்தனோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மல்லிக்கீரை புதினா இல்லை. ஸோ அதனால் அதையும் வாங்கியாச்சு. நான் அதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி அந்த சிக்கனில் போடுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அதையும் வாங்கிட்டு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். எப்போவுமே தந்தூரி செய்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா தந்தூரி மசாலாவை நான் எப்போதும் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுறது உண்டு. இப்போ எவ்வளோ தாண்டா வேலை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கடையில் சிக்கன் தந்தூரி மசாலா மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக போயிருந்தேன். போனால் அந்த ஒன்று மட்டுமா வாங்குவோம். வேணா என்னென்ன இருக்கோ சின்ன சின்ன திங்ஸ் மறந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த ப்ராப்பராக அதுக்குள்ளதெல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அஃபீஃபா பிஸா சாஸ் கேட்டிருந்தா. அப்புறம் தயிர் தேவைப்பட்டுச்சு மேரினேட் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த மஷ்ரூம் சூப்பு, அப்புறம் வெஜிடபிள் சூப்ஸ்லாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும் சூடாக. அதையுமே 2 வாங்கியாச்சு பார்சல். வீட்டில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா காஃபி 5 o'clock குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு டிங் டிங்னு பெல் அடிக்குது. ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு தான் திருப்தியாக இருக்கும். இம்தி இருக்கிறதுனால நாங்கள் ஈவினிங் டைமில் அப்படியே வெளில போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறது. ஸோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பசங்களுக்கு சூப்பு, இம்திக்கு சூப் வாங்கிட்டு எனக்கு வாடா வாங்கியிருந்தேன். ஸோ இறால் வாடா இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த உள்ளடம் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஸோ எனக்கு மட்டும் வாங்கிக்கிட்டேன். மற்றவங்க யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ அம்மா காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நைட்டுக்கு பசியாரை நான் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன், நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் டேடி பசியாரை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் எனக்கு பெரிய ஷாக்கு. அது எம்டியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரேஞ்ச் வச்சுருந்தாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் கடல் பாசி, வட்டலாப்பம், அப்புறம் முட்டை லாப்பன்னு சொல்லுவோம்ல, முருத்தப்பான்னு சொல்லுவாங்க, லாப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் லாப்பம் எனக்கு பிடிக்கும். அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அலிப்பாக இருந்தது. அது மாதிரி யோசிச்சுட்டே இந்த ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ நைட்டு எங்களுக்கு அதுதான் டின்னர். இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் எனக்கு கம்மியாயிடுச்சு. நாளைக்கு பிபிக்கு செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கு உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். என்னென்ன தேவை, என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் போட்டு என்னென்ன செய்யணுங்கிறதுலாம் யோசிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இசான் அஃபீஃபாக்கெலாம் வச்சு கொடுத்துட்டேன். இசான் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளாக்க இருக்கிற உள்ளடத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுருவான். பூரியானில் எப்படி உள்ளடத்தெல்லாம் ஒதுக்கி வைப்பானோ அதே மாதிரி அந்த தோல் மட்டும் தான் சாப்பிடுவார், மற்றது எதுவும் சாப்பிட மாட்டான்.
சரின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவங்க பார்த்தோன்னே பசி வந்துருச்சு போல். சரின்ட்டு அவங்களுக்குலாம் வச்சு கொடுத்துட்டு நானும் இம்தியும் பார்த்திங்களா லேட்டர் சாப்பிட்டோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த பால்கனி கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த பிபிக்யூட ஸ்டவ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில் எங்கேயும் வைக்க முடியல, மாடிக்கு போகிறதுனால மாடியில் சுத்தமாக லைட்டு கிடையாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. அன்றைக்கி என்னமோ தெரில, நான் இந்த தூக்கம் தூங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சனிக்கிழமை ஸ்கூலும் இல்லை. கரெக்டாக 10:30 கிட்ட தான் எந்திரிச்சு வரேன். எழுந்திரிச்சு வந்து பார்த்தா இம்தி வந்து எனக்கு காஃபி போட்டு குட் மார்னிங், அஸ்லாம் வலைக்கும், ஹேவ் யூர் காஃபி அப்படிலாம் போட்டு வச்சுட்டு இவங்க எங்கே கிளம்பி போனாங்கன்னே எனக்கு தெரியல. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இவங்க ஆளை காணும். நானும் இசார் அஃபீஃபா மட்டும் தான் இருந்தோம். காலையில் பிபிக்யூ செய்யறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு சொன்னால் அவங்க அது முன்னாடியே அழகாக வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க போல். என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ நானும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு போட்டு வச்சுருந்த காஃபியை குடிச்சிட்டு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் காஃபிலாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கால் பண்ணி கேட்குறேன், என்ன எங்கே பாலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படியே எங்கேயோ ஷாப்புக்கு போயிட்டு அவங்க பைக்கோட டயர் மாற்ற போயிட்டேன், பீச்சுக்கு வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அவங்க வரத்துக்குள்ளே இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோழியை வந்து 4 பீசஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டில் இருந்தாலே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்றது. இப்போ நம்ம மேக்கப் அது இதுன்னு போகிறதுனால வீட்டில் இருக்கிற டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து உடம்பு அசந்து போயிடுது. எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருந்திருப்போம். இப்போலாம் பார்த்திங்கன்னா 3 மணி 2 மணிக்கெலாம் வந்து தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி எழுச்சி ஓடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட கூட தேவையில்லை, ஒரு டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்குனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளே வேலைலாம் பார்த்துட்டு நம்ம மணி பிளான்ட் வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் வந்து ஹைட்ரேட் ஆக்கி விட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கு நடுவில் வந்து இவங்க பசங்க வீட்டில் இருந்தாங்க, எனக்கு வேலையே ஓடாது. ஏதாச்சும் தொல்லை பண்ணிக்கிட்டு 2 பேரும் சேட்டை பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இல்லை என்ன போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி க்ளீன் பண்ணி பெருக்கி எடுத்தாச்சு. டிவி பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஃபோன் பாருங்கன்னு இவங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டு நானும் பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லிட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் வந்து பச்சையாக நான் மேரினேட் பண்ண போகிறது கிடையாது, லைட்டாக வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு தான் வந்து நான் மேரினேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைனாக்கா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த பிபிக்கு அந்த அடுப்புலேயே அது வெந்துட்டுருக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ சிக்கனை வந்து ஸ்லிட்ஸ் மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை சுட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்கள ஆளே காணும், மணியும் வந்து 11 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி அவங்க வரும்போது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தோசை கொடுத்தாச்சு. தோசைக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம தால்ச்சா போட்டிருந்தோம்ல, அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். என்றைக்கே இருந்தாலும் மீனானோ காய்கறியானோ இந்த தால்ச்சா இறைச்சானோலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம சோறுக்கு ஊற்றி சாப்பிட்றத விட அடுத்த நாள் தோசைக்கு தொட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா மதியானம் வேறு சோறாக்கணுமா, நேற்று தாண்டா சோறாக்குனேன், இன்றைக்கி வந்து இருக்கிற தால்ச்சா வச்சுக்கிட்டு சிம்பிளாக எல்லாத்தையும் செஞ்சுக்கலான்னு பார்த்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே தால்ச்சா எல்லாம் பறந்து போச்சு. அதனால் மத்தியானத்துக்கு ஒரு சாப்பாடு என்ன செஞ்சோன்னு தெரியல, மேபி சிம்பிளாக தயிர் சோறு சம்திங் ஏதோ செஞ்சோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இசான் அஃபீஃபாக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சுட்டுட்டு இருக்கும்போதே இம்தியும் வந்துட்டாங்க. எங்கே போனாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கதையாக இங்கே போனேன் அங்கே போனேன் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எப்போ 6-5:30 போனதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்தது பார்த்திங்கன்னா 11:15 கிட்ட தான் வந்திருந்தாங்க. பைக்குக்கு டயர் மாற்றினேன், அப்புறம் அங்கே போனேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் காமிச்சிட்டு சரி வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கை கழுட்டு வந்து உட்காருங்க, சாப்பிட்டா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும், இல்லைனா இவங்களுக்கு ஒரு தோசை மாவை நான் வச்சுக்கிட்டே இருக்கணும், அதனால் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நானும் இம்தியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி சிக்கன் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு அந்த பிளட்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி அந்த மேலே வெந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 minutes மட்டும் சிக்கனை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மசாலாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான், பட் அந்த சார்கோலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு பெரிய எண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, நான் வந்து 2 ஃபுல் கோழி எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ காரம் போட்டாலும் அதை சுடும் போது அந்த காரம் அந்த அளவுக்கு வெளியில் தெரியாது. ஸோ அதனால் வந்து காரத்தை பற்றி யோசிக்க வேணாம். அப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு 2 முழு கோழி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்க்கணும். அது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா என்னென்னா மசாலாவில் அந்த வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், மல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே சிக்கன் தந்தூரி மசாலா இருக்குல்ல, அதுவுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்.
அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த சிட்ரிக் லிக்விட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த சிக்கனுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதை விட எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது. ஸோ உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சிக்கனில் எல்லாத்துலேயும் மேரினேட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஒரு க்ளீன் ஃபோம் போட்டு ஃப்ரிட்ஜில் நான் வைக்கும் போது மணி வந்து ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் 6-7 மணிக்கு பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 hours மேரினேட் ஆகும். அது எனக்கு ஓகே தான். நான் பிளான் பண்ணது மார்னிங்கே பண்ணிடலான்னு. பட் ஓகே, 5 hours-லேருந்து 6 hours வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும்னு தோணுச்சு. ஸோ ஒரு க்ளீன் ஃபோம் போட்டு ரேப் பண்ணி வச்சாச்சு. டேரெக்டாக ஈவினிங்க்கு நான் வந்துட்டேன். ஏன்னா மதியானம் தயிர் சோறு செஞ்சு ஏதோ சிம்பிளாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கத்தையும் போட்டு எழுந்திட்டு ஈவினிங்காக வந்து பால்கனி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அங்கே வந்து சார்கோல் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்ட்டபிள் இதுதான் வந்து இம்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. ஒரு கோழியை ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இம்தியை வந்து அதுக்குள்ளே சார்கோலை வந்து பர்ன் பண்ணுறதுக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு இதே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தந்தூரி சிக்கன் அப்புறம் வந்து குபூஸ் வாங்கிட்டேன். ஹம்மூஸ் செய்கிறதுக்கு வந்து கொண்டக்கடலை ஊற போட்டு ஹம்மூஸ் செஞ்சுட்டு மைனஸ் செஞ்சுட்டு க்ரீன் சட்னி செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க வந்து சைட் பை சைட் இந்த சார்கோல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பர்ன் பண்ணுறதுக்கு. ஒரு 5:30-6 கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து 7:30க்கு மேலே அது கம்ப்ளீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் பத்தாது. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு எல்லாம் நல்லா பர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக பர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சூப்பராக வந்து அந்த நெருப்பு வந்துருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஹம்மூஸ் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் மைனஸ் அப்புறம் க்ரீன் சட்னி வேறு லெவலில் இருக்கும். ஐ மீன் மின்ட் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பட்டாச்சு. கொஞ்சம் வந்து நேரம் ஆக ஆக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு கிடையாது. ஸோ லைட்டை கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ நல்லா வந்து நெருப்பு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா சிக்கன் 4 பீஸை வச்சுட்டு மேலே பட்டர் போட்டு நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். விசிற பார்த்திங்கன்னா கை வலி வந்துருச்சு. சரின்ட்டு வைடா அங்கே ஒரு ஒரு ஃபேனை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. அழகாக அந்த ஃபேனோட நெருப்பு இருக்க சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா நெருப்பு வரத்துக்கு சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகிறதுக்கும் மேலே முருகிறதுக்கு எல்லாம் செம்மையாக ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அப்பார்ட்மெண்ட்டே வாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து ஒரே புகையாக போயிட்டு இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பசங்க வந்து எப்போ கொடுப்பீங்க இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ குபூஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு மைனஸ் அண்ட் க்ரீன் சட்னி மட்டும் வச்சேன். ஹம்மூஸ் தொட்டு இவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் மைனஸ் மட்டும் வச்சாச்சு. க்ரீன் சட்னியும் பார்த்திங்கன்னா அஃபீஃபா மட்டும் தான் சாப்பிட்டா, இசான் சாப்பிடல. எல்லாத்துலேயுமே வந்து இது சாப்பிட மாட்டேன், இதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வேறு ஒரு நூதனம் படிப்பாங்க எல்லோரும். ஸோ குபூஸ்லாம் நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு சிக்கன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 7:30 மணிக்கு எங்கள் டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கும் வந்து 2 பீஸ் சிக்கன் எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க நேற்று கொடுத்தாங்கள்ல அந்த டிஃபன் பாக்ஸ், அதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஹம்மூஸ் வச்சுட்டு மைனஸ் க்ரீன் சட்னி ஒரு பக்கம் வந்து குபூஸ் வச்சு இன்னொன்று வந்து சிக்கன் தந்தூரி வச்சு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நினச்சேன். ஸோ அதே மாதிரி நாங்களும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு 2 பீஸ் வச்சுட்டு போய் பசங்களையும் நாங்கள் அன்றைக்கி நைட் எங்கள் அம்மா வீட்டில் விட போயிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் மார்னிங் தஞ்சாவூருக்கு எனக்கு மேக்கப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட்டே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு பசங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு மீன்ஸ் வந்து பீச் ரோட்டுக்கு வந்தோம். ஏன்னா நாங்களுமே அந்த ஹம்மூஸ் குபூஸ் சாப்பிட்டது, சிக்கன் சாப்பிட்டது வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. டின்னர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் கருப்பட்டி காஃபி மட்டும் எனக்கு சூடாக குடிக்கணும் போல் இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தானே. ஸோ அதனால் டேரெக்டாக கருப்பட்டி காஃபிக்கு வந்து கருப்பட்டி காஃபி குடிச்சாச்சு. என்னமோ தெரில, எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட் இந்த சூடாக இந்த கருப்பட்டி காஃபி குடிக்கிறது. நல்லா ஸ்ட்ராங்காக செம்மையாக இருக்கும். ஸோ டின்னர் வந்து இதுக்கு மேலே சாப்பிட்டோம் சரியாக வராது. 7:30-8 மணிக்கு சாப்பிட்டதே வந்து ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் பீச்சில் போய் உட்காரலான்னு போனோம். பட் வந்து ரொம்ப நேரத்துக்கு உட்கார முடியல. காரைக்காலோட வின்டர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு 2 நடந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் சொன்ன மாதிரி எனக்கு மேக்கப் இருக்குது. அந்த டே வந்து எனக்கு இன்றைக்கி இங்கே எண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து தஞ்சாவூரில் தான் விடிஞ்சிச்சு.
ஸோ நல்லா இருந்தது. இந்த 2 டேஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக போன மாதிரி. என்றைக்கு எனக்கு மேக்கப் இல்லையோ, என்றைக்கு நான் வீட்டில் இருக்கணும், அப்போ என்னோடய டே வந்து இப்படி தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும், இல்லை நான் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஐஷாஸ் கேலரி ஃபாலோ பண்ணலைன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.